வணக்கம் யுவர்ஸ். ஸ்ரீமத் பாகவதம். ஸ்ரீமதி கீதா வீரராகவன் எளிய தமிழில் எழுதிய ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 101 காண்போமா? ஸ்ரீ சுகர் தொடர்ந்து கூறிக்கொண்டு வருகிறார். மகாராஜா நாபியின் மகனாக பகவான் பிறந்தவுடன் அவரது உள்ளங்கால்களிலே பகவானின் அடையாளங்களான ரேகைகள், கொடி, வஜ்ராயுதம் போன்ற அடையாளங்களை பெற்றிருந்தார். ரிஷபர் நல்ல குணநலன்களுடன் சிறந்து விளங்கினார். அதனால் அவரை அனைவருக்கும் மிகவும் பிடித்திருந்தது. அவர் நாட்டை ஆள வேண்டும் என்று பலரும் ஆசைப்பட்டனர். தன்னுடைய மைந்தனின் குணங்களை கண்ட நாபி மன்னர் மிகச் சிறந்தவர் தன் மகனே என்பதை கருத்தில் கொண்டு ரிஷபர் என்னும் பெயரை சூட்டினார். தேவேந்திரன் மன்னர் ரிஷபதேவர் மீது பகை உணர்வு கொண்டிருந்தான். பரமபுருஷ பகவானின் அவதாரமாகிய ரிஷபதேவர் தோன்றியுள்ளார். அதனால் இந்திரன் பாரத வருஷத்தின் மீது மழை பெய்யாது இருக்குமாறு செய்தான். இந்திரனின் உள்நோக்கத்தை புரிந்து கொண்ட ரிஷபதேவர் தன்னுடைய சக்தியினால் தனது இருப்பிடமான அஜநாகம் என்னும் இடத்தின் மீது ஏராளமாக மழையை பெய்யச் செய்தார். தண்ணீருக்காக அவர் தேவேந்திரனை நம்பி இருக்கவில்லை. மக்களின் தேவைகளை தானே வழங்கினார். இதனைத் தொடர்ந்து அஜநாகம் என்னும் இடத்தில் போதுமான மழை பெய்தது. நாம் யக்ஞம் செய்வது மூலமாக பகவானை திருப்திப்படுத்த முடியும். அதே சமயம் இந்த காலத்திற்கு தகுந்தாற்போல் நாம் அடிக்கடி நாம சங்கீர்த்தன யக்ஞத்தை செய்ய வேண்டும். அப்படி செய்தால் மழைக்கு எந்தவிதமான தட்டுப்பாடும் ஏற்படுவதில்லை. நாபி மன்னன் தன் மைந்தனுக்கு மக்களிடத்தில் அதிக செல்வாக்கு இருப்பதை புரிந்து கொண்டு முறைப்படி அவரை நாட்டின் மன்னனாக்கினார். மன்னர் நாபி தன் மனைவி மேருதேவியுடன் இமயமலை பகுதியில் உள்ள பத்ரிகாசிரமம் என்னும் இடத்திற்கு சென்றார். அங்கு அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் தவம் செய்து துறவினை மேற்கொண்டார். தகுந்த நேரத்தில் அவர் பகவானின் ஆன்மீக உலகை சென்றடைந்தார். ரிஷபதேவரை அவரது தந்தையான நாபி மன்னர் அவரை கற்றறிந்த அந்தணர்களிடம் ஒப்படைக்க நினைத்தார். அதற்கு காரணம், வேதமறிந்த அந்தணர்களின் ஆலோசனையின் பேரில் வேத நெறிகளுக்கு ஏற்ப ஒரு மன்னன் ஆட்சி செய்ய வேண்டும் என்று விரும்பினார். அப்பொழுதுதான் மனுஸ்மிருதி உள்ளிட்ட சாஸ்திரங்களை உள்ளடக்கிய வேதங்களிலிருந்து மன்னருக்கு அந்தணர்களால் அறிவுரை கூற முடியும் என்பதை அவர் உணர்ந்தார். பரீட்சித்து மன்னனே, மகாராஜா நாபியினை புகழ்ந்து ரிஷிகள் 2 ஸ்லோகங்களை பாடியுள்ளனர். முதல் ஸ்லோகத்தில் நாபி மன்னரது மன நிறைவினை யாரால் அடைய முடியும், அவர் தம் செயலை யார் செய்யக்கூடும் என்றும், 2வது ஸ்லோகத்தில் மகாராஜா நாபியை விட அந்தணர்களை சிறப்பாக வழிபட்டவர் யாரும் இல்லை என்பதையும் குறிப்பிட்டுள்ளனர். இத்தகைய காரணங்களினாலேயே முழுமுதற் கடவுளான பகவான் அவருக்கு காட்சி தந்து அவருக்கு மகனாகவே பிறந்தார். தனது தந்தை பத்ரிகாசிரமத்திற்கு புறப்பட்டு சென்றதிலிருந்து ரிஷபதேவர் தனது நாட்டையும் நாட்டு மக்களையும் சிறப்புடன் கவனித்து வந்தார். தனது குருவிடம் சிறந்த முறையில் பயிற்சியை பெற்றுக்கொண்டார். மழை பெறாமல் மக்களை தவிக்கச் செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தில் இருந்த இந்திரனுக்கு சிறந்த பாடம் புகட்டினார். அதன் பிறகு இந்திரன் தனது மகள் ஜெயந்தியை ரிஷபதேவருக்கு திருமணம் செய்து வைத்தார். ரிஷபதேவருக்கும் ஜெயந்திக்கும் 100 புதல்வர்கள் பிறந்தனர். அவர்கள் அனைவருமே வேதசாஸ்திர முறைப்படி தங்கள் கடமைகளை சிறந்த முறையில் நிறைவேற்றி வந்தனர். ரிஷபதேவரின் 100 புதல்வர்களில் மூத்தவன் பரதன். இவர் ஒரு சிறந்த பக்தராகவும் நற்குணங்கள் நிரம்பியவராகவும் காணப்பட்டார். இவரது சிறப்பின் காரணமாகவே இந்த பூமி பாரத வருஷம் என்று அழைக்கப்பட்டது. ரிஷபதேவர் பகவானின் மறு அவதாரமாகவே இருந்ததால் அவருக்கு 4 வகை துன்பங்களான பிறப்பு, இறப்பு, பிணி, மூப்பு ஆகியவை கிடையாது. அவர் உலக பற்றற்றும் வாழ்ந்தார். நாட்டு மக்கள் அனைவரையும் சமமாக நடத்தினார். அவர் பரமபுருஷ பகவானாக இருந்த போதிலும் ஒரு சாதாரண மனிதரைப் போலவே அனைவரிடமும் நடந்து கொண்டார். ஒரு காலகட்டத்தில் வர்ணாசிரம தர்ம கொள்கைகள் புறக்கணிக்கப்பட்டன. அதனால் தன்னுடைய தனிப்பட்ட குணத்தினால் மக்களுக்கு அவற்றை கற்பித்தார். வேத ஞானம் அனைத்தையும் அறிந்தவராக இருந்த போதிலும் அவர் தன்னை எப்பொழுதும் ஒரு சத்திரியராகவே நினைத்து மன அடக்கம், பொறுமை ஆகிய அந்தணர்களின் உபதேசங்களை பின்பற்றினார். அந்தணனின் உபதேசத்தின் படியே ஒரு மன்னன் நாட்டை ஆள வேண்டும் என்பதனை உறுதியாக கடைபிடித்தார். ஒருமுறை பகவான் ரிஷபதேவர் பிரம்மாவர்தம் என்னும் இடத்திற்கு சென்றார். அங்கிருந்த அந்தணர்களிடம் அவரது புதல்வர்கள் கலந்து கொண்டு உபதேசங்களை பெற்று கொண்டிருந்தனர். இதனால் அவர் மிக்க மகிழ்ச்சி அடைந்தார். பக்தி தொண்டிற்கான முக்கியத்துவத்தை தனது மைந்தர்களுக்கு உபதேசித்தார். எவ்வாறு ஆட்சி புரிய வேண்டும், எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் அவர்களுக்கு உபதேசம் செய்தார். இவ்வாறு ரிஷபதேவர் தனது புதல்வர்களுக்கு செய்த உபதேசங்களை ஸ்ரீமத் பாகவதம் பகுதி 102 காண்போமா? நன்றி, வணக்கம்.